ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் அவுல் அண்டு ரவா வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துட்டோங்க. இதை தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே புளிக்காத 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூடவே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ஃப்ரீயாக விட்டுலாங்க. இப்போ 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. அந்த ரவாவும் அவலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு மாவு சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி சிறு சிறு பால்ஸாக நம்ம நமக்கு பிடிச்ச ஷேப்புக்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாங்க. நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பால்ஸ் மாதிரி உருட்டியிருக்கேன். இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க வேண்டியதாங்க. இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பால்ஸை இதில் போட்டுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லா பால்ஸையுமே இதில் போட்டாச்சு. இப்போ மூடி போட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பால்ஸ் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேனை போட்டுக்கோங்க. அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, நெக்ஸ்ட்டு காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுலாங்க. கடுகு நல்லா பொரியணும், உளுந்து கொஞ்சம் நல்லா செவக்கணுங்க. இப்போ கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்ருங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருந்த அந்த ரவா அவல் பால்ஸை இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லா சைடுமே இந்த மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி இலையை தூவிக்கலாங்க. இது கூட விருப்பப்பட்டால் நீங்கள் ஓரிங்கானோ சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா விட்டுக்கலாம். ஆனால் இதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸில் ஒரு சூப்பரான அவளையும் ரவாவையும் வச்சு ஒரு சூப்பரான பால்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. கண்டிப்பாக ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.